தோல்விக்கு யாரு காரணம்னா கேப்டன் ரோஹித் சர்மா தான் காரணம். அவர் பேட்ல இருந்து ரன் வரல, அதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம். பும்ரா போலர் பத்ரி, நீ கவனிச்சியா? அவர் யார் கீழே இருக்காரு? தோனி கீழே. The line is always line. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நேரலை. கேப்டன் ரோஹித் சர்மா அணி தலைவன் பெர்ஃபார்ம் பண்ணலங்க. அவர் சொதப்புனால டீமே சொதப்பிடுச்சு. இதே பேட் கமின்ஸை பாருங்க, அவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயே கலக்கிறாரு. இதானுங்க டிஃப்ரெண்ட். அணி தலைவன் சொதப்பதுனால டீம் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆஹா, மகேந்திர சிங் தோனி கேப்டன் தன்னால பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த சீரீஸ்ல. அதுக்காக என்னங்க, அவரு கேப்டன்ஷிப் பண்றாரு. என்னவா ஃபீல்ட் பண்றாரு பாத்தீங்களா இல்லையா? பவுலருக்கு நல்ல இன்புட்ஸை கொடுத்து விக்கெட் வைக்கிறாங்க. இது பத்தாதா? The line is always the line. பேட் கமின்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு, இது அவரோட ஹோம் கிரவுண்ட். ஆனா டோனி இந்தியால இருந்து வந்து அழகா ஃபீல்ட் செட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்க டீம், அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட், தி இன்கிரெடிபிள். 100% கரெக்ட். பும்ரா அவுட்ஸ்டாண்டிங் பவுலருங்க, தனியால கஷ்டப்படுறாரு. அப்பப்போ வந்து ரோஹித் சர்மா பேசிட்டு போறாரு, இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யணும்ல. அந்த விதத்துல பும்ரா கோல்ஸ் டு பும்ராங்க. வேற பவுலர், இந்த ஜெனரேஷனோட முக்கியமான ஆள் பும்ரா. அந்த வகையில கேப்டன் என்ன சொன்னாலும் அதை கரெக்டா செய்யற பும்ராக்கு 100% 100க்கு 100 மார்க் நான் கொடுக்குறேன். பும்ரா பவுலர் பத்ரி, நீ கவனிச்சியா? அவர் யாரு கீழே இருக்காரு? தோனி கீழே. The line is always line. தோனியோட இன்புட்ஸை கேட்டு அவர் அழகா பவுலிங் போட்டு இந்த விக்கெட் எடுக்கிறாருன்னா அதுக்கு காரணம் தோனி ஒரு ஆளு. பும்ரா நல்லா பவுலிங் போடலாம், ஆனா அதுக்கு அடுத்த அமைச்சு தராது மகேந்திர சிங் தோனி. ஸோ கிரெடிட் கோஸ் டு மகேந்திர சிங் தோனி. தோனி இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு மிகச்சிறந்த தலைவர். அதை ஒத்துக்கிறீங்களா? பத்ரி சொல்றது கரெக்ட். ரோஹித் அவரே அந்த அஞ்சாவது விலகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ரன் வரல, கேப்டன்ஷிப் நல்லா பண்ணல. ஸோ அவரை டிராப் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சிறந்த விஷயம் தான். இது டீம் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதுப்பா. மகேந்திர சிங் தோனி, ஓ மை காட், கடவுளே! இந்த கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே ஒரு கேப்டன் தன்னைத்தானே எனக்கு 2 வருஷம் வெளியே போடுறது இதான் முதல் தருவேன். வா, தோனி எங்களுக்கு பாட்டே ஆகணுங்க. தோனி வெளியே போடுறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு கேப்டன் தேவைங்க, அணியை வழிநடத்துறதுக்கு ஒரு கேப்டன் தேவை. பும்ரா நல்லா பண்ணலாம், ஆனா தோனி மாதிரி ஃபீல்ட் செட் பண்றதுக்கும் தோனி மாதிரி இன்புட் தரக்கும் ஒரு ஆள் தேவை. ஸோ தோனி வெளியே போட ஏற்றுக்கவே முடியலங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த பிளேயர், சரி ஓகே, அவரோட டிசிஷனை மரியாதை கொடுத்தா ஆகணும். தோனி ஹேட்ஸ் ஆஃப்ங்க, ஹேட்ஸ் ஆஃப் தோனி. பத்ரி சொல்றது கரெக்ட். தோல்விக்கு யார் காரணம்? கேப்டன் கிட்ட இருந்து ரன் வரல. இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க யோமேஷ்? ஆமா, பத்ரி சொல்றது மட்டும்தான் கரெக்ட். ஏங்க, டீம் பெர்ஃபார்ம் பண்ணல, பும்ராவை தான் யாரும் தொடர்ச்சியா நினைக்க முடியல, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்புறம் எப்படி என் கேப்டன் சொல்ல முடியும்? கேப்டன்லாம் காரணம் கிடையாது, டீமே தான் காரணம். என்ன சொல்றீங்க யோமேஷ்? பத்ரி சொல்றது கரெக்ட்.